உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிவா மாமா கூட யாரோ ஒரு ஆன்ட்டி இருக்காங்களே. எங்க இப்படி கொடு. ஐயோ, இதுதான் ஜனனியா? நல்ல வேளை யாரும் பார்க்கல. கடவுளே காப்பாத்துன. பாப்பா, நீ அங்க போய் விளையாடு. பாட்டி பெருக்கிட்டு வந்துடுறேன், போ. அது என்ன போட்டோ? யாரு பாட்டி மாமா கூட இருக்கிறது? இது யாரும் இல்ல, உன் மாமா கூட யாரோ ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. நீ வெளியே போய் விளையாடு, நான் வந்துடுறேன், போ. ஓடுற கண்ணு. ஐயோ, அப்போ ஜனனி உயிரோட தான் இருக்காளா? நர்சம்மா, இந்த பொண்ணு யாருமா? இவங்க பேர் என்ன? ஏன் கேக்குறீங்க? இல்ல, இந்த பாப்பாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, அதான் கேட்டேன். இல்ல, இது வரைக்கும் இவங்கள பத்தி யாரும் விசாரிச்சது இல்ல. யாராவது வரமாட்டாங்கன்னு பாத்துட்டு இருந்தோம். அப்படியா? ஐயோ பாவம். நீங்க தான் முதல்ல விசாரிச்சிருக்கீங்க. ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க, நான் வேணா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். இல்லம்மா, இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சேன்னு கேட்டேன், அவ்வளவுதான். இல்லம்மா, நீ எதுவும் கோச்சிக்காத. பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கேன்னு தான் கேட்டேன். அதுவும் பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, அதான் கேட்டேன். கேட்டதுனால சொல்றேன். ஆக்சிடென்ட்ல அடிபட்டு அன்கான்ஷியஸா வந்து சேர்ந்தாங்க. எப்படியாவது சரி பண்ணணும்னு எங்க டாக்டரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. அவங்க ஃபேமிலி கிட்ட ஒப்படைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் யாருமே இல்ல. ஆனா என்ன? என்னம்மா? இவங்க எப்பயும் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. என்னது? சிவா சிவான்னு சொல்லிட்டே இருக்காங்க. சரிம்மா, நீங்க போங்க. கடவுளே, என்ன கொடுமை இது! ஜனனி உயிரோட இருக்கா. அவ சிவாவை தேடுறா. அவ பேர்ல இப்ப துளசி ஜனனியா வாழ்ந்துட்டு இருக்கா. ஜனனி பத்தின ஞாபகம் வேணும்னு சிவா கேக்குறாரு. ஆனா பக்கத்துல இங்க ஜனனி இருக்கா. கடவுளே, தலையே சுத்துது. இனிமே என்ன நடக்க போதோ தெரியலையே. பயமா இருக்கு. இனிமே இந்த ஆஸ்பத்திரி பக்கமே வரக்கூடாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.